स्वभावचिन्मयानन्दम् कृपापूर्णं जगत्पतिं हरिषड्वर्गजेतारम् नित्यानन्दगुरुं भजे। स्वभावचिन्मयानन्दम् कृपापूर्णं जगत्पतिं हरिषड्वर्गजेतारम् नित्यानन्दगुरुं भजे। இன்றைய சத்சங்கத்தின் தலைப்பு ஒருமை தவம் ஒரே தவம். இந்த வார்த்தையை ஆழ்ந்து உள்வாங்கிக் கொள்ளுங்கள். ஒருமை தவம் ஒரே தவம். தவம் அப்படின்னாலே நம்மை ஒருமையாக்குதல், ஒன்றாக மாற்றுதல். நீங்களாம் கேட்கலாம், அப்ப நாமெல்லாம் எப்படி சாமி இருக்கிறோம்? உண்மையில் நாம் ஒன்றை தவிர வேறு பலவேறு விதமாக எல்லா விதத்திலும் இருக்கிறோம். ஆனா ஒன்றாகத்தான் இல்லை. நல்லா ஆழ்ந்து நம்ம பார்த்தோமானால் தெரிந்து கொள்ளலாம். ஒருமையை தவிர மற்ற எல்லாமே நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறது. நாம் ஒன்றாக இருப்பதில்லை, ஒருமையாக இருப்பதில்லை. ஆழமா புரிஞ்சுக்கோங்க. உங்களை அப்படியே உள்ளாழ்ந்து பாத்தீங்கன்னா தெரியும், பல்வேறு குரல்கள் உங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. ஒருமையோடு நாம் இருப்பதில்லை. உன்னை செய்யலாம்னு சொன்ன உடனே அடுத்த வினாடியே மனசுக்குள்ள இருந்து என்ன வரும்? செய்ய வேண்டாம்னு வரும். அதோட சைடு எஃபெக்ட், ஆஃப்டர் எஃபெக்ட பத்தி எல்லாம் யோசிக்கிறது. மனம் அலைய துவங்கிவிடும். பல்வேறு விதமாக சிதைந்து கிடக்கின்ற மனத்தை ஒன்றாக்குவது, ஆங்கிலத்தில் அருமையான வார்த்தை இன்டெகிரிட்டின்னு சொல்வோம். இன்டெகிரேட் பண்றது, ஒன்றாக்குவது, அதுதான் வாழ்க்கையோட சாரம். ஒருமை தவம். உணர்வையும் மனதையும் ஒன்றாக்குவது. இதை வெறும் வார்த்தைகளால கூட விளக்க முடியாது. பல்வேறு ஞானிகளுடைய வாழ்க்கையை பார்த்தோமானால் மட்டும்தான் ஒருமை தவம்னா என்னன்னு புரியும். நம் உணர்வை ஒருமிக்க வைத்தலைத்தான் ஒருமை தவம்னு சொல்றேன். ரொம்ப அழகா ராமகிருஷ்ணர் சொல்வாரு, மன்முக் ஏக்கரோ. இந்த உலகத்திலே, இந்த கலியுகத்திலே தவம்னா என்னன்னா, சாதனைனா என்னன்னா, மனதையும் முகத்தையும் ஒன்றாக்குவது. மன்முக் ஏக்கரோன்னு பெங்காலில சொல்வாரு. அப்படின்னா உங்களுடைய உணர்வையும் வார்த்தைகளையும் ஒன்றாக்குங்கள். ஒருமைத்தன்மையாக்குதல், ஒருங்கிணைத்தல், ஒற்றுமைமயமாக்குதல், இன்டெகிரிட்டின்னு சொல்றது. அப்படியே கொஞ்சம் ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு ஞானிகளுடைய வாழ்க்கை வரலாற்றை புரட்டி பார்த்தோம்னா, திருப்பி பார்த்தோம்னா, எல்லா ஞானியருடைய வாழ்க்கை வரலாறோட சாரமாகவும் இருக்கிற அடிப்படை கருத்து என்னன்னு ஆராய்ச்சி பாருங்க. பக்தியா சொல்ல முடியாது. ஏன்னா பல ஞானிகளுடைய வாழ்க்கையில பக்தியே இல்லை. வெறும் ஞானம்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா பல உயர்ந்த நிலை அடைந்த பக்தர்களுடைய வாழ்க்கையில ஞானம் இல்லை. இல்ல பக்தியும் ஞானமும் தாண்டின வேற ஏதாவது ஒரு உணர்வா? யோசிச்சு 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 பாத்தீங்கன்னாலும் எந்த கருத்தையுமே நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. எந்த கருத்தையுமே நம்மளால பின் பாயிண்ட் பண்ண முடியாது. 63 நாயன்மார்களுடைய வாழ்க்கையும் ஆழ்ந்து பார்த்தோமானால், எரிபத்த நாயனார்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் வேலையே என்னன்னா, சிவனை யாராவது அவதூறு பண்ண அவன் நாக்க வெட்டிடுறது. இந்த காலத்துல என்ன பண்ணிருப்பார்கள்? பிடிச்சி உள்ள போட்டிருப்பார்கள். எத்தனையோ நாயன்மார்கள். ஒருத்தர் மூர்க்க நாயனார்னு ஒருத்தர், இன்னொருத்தர் சாக்கிய நாயனார்னு சிவலிங்கத்து மேல கல்லெறிந்து வழிபடுவார். அவருடைய வாழ்க்கை வரலாறுலாம் ஆழ்ந்து பார்க்கும் பொழுது ஏன் அவர்கள் நாயன்மார்களாக வழிபடப்படுகிறார்கள்?
ஏன் அவர்கள் ஞானிகளுக்கு அளிக்கப்பட்ட ஸ்தானத்திலே வைக்கப்படுகிறார்கள்? இவங்க வாழ்க்கையில காமன் தீம் ஏதாவது ஒண்ணு இருக்கான்னு கடைஞ்சு ஆராய்ஞ்சு பாத்தீங்கன்னாலும் எதுவுமே சிக்காது. ஒன்னே ஒண்ணுதான் சிக்கும். அது இந்த இன்டெகிரிட்டி, ஒருமைத்தவம். எதை நம்பினார்களோ அதற்காகவே தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்தார்கள். எதை உணர்ந்தார்களோ அதையே வாழ்ந்தார்கள். இந்த ஒரு லைன் மட்டும்தான் எல்லா ஞானிகளுடைய வாழ்க்கை வரலாறுக்கும் முன்னுரையாக இருக்க முடியும். எல்லா ஞானிகளுடைய வாழ்க்கை வரலாறுக்கும் ஒரே ஒரு லைன்ல முன்னுரை எழுதணும் சாமி அப்படின்னு யாராவது கேட்டீங்கன்னா, ஒரு லைன் முன்னுரை கொடுங்க, அறிமுக உரை கொடுங்கன்னு சொன்னா இந்த ஒரு வார்த்தை தான் சொல்ல முடியும். உணர்ந்ததை வாழ்ந்தார்கள், இன்டெகிரிட்டி. இல்லைன்னா எப்படி நீங்க திருக்கோயிலூரை ஆண்ட நாயனார் ஒருத்தர், திருக்கோயிலூரை ஆண்ட அரசன், பஞ்சாட்சரம் அதாவது சிவாய நம என்கிற மந்திரத்தை ஜபித்து விபூதி பூசி யார் வந்தாலும் அவனை சிவனடியாராக கருதி பார்த்துக் கொள்பவர், கருதி மதிக்கின்றவர். அவனுடைய எதிரி ஒருவன் சிவனடியாரை போட வேடமிட்டு வந்து இவரை சாகடித்து விடுகிறான், குத்தி கொன்று விடுகிறான். அப்போ அந்த குத்தி சாகும் தருவாயில் கூட சொல்றாரு, இவர் திருநீறு பூசியவர் என்பதனாலே, சிவனடியார் என்பதனாலே இவருக்கு ஊறு விளைவிக்க கூடாது, ஊர் எல்லை வரை அவர் பத்திரமாக சென்று சேர்வதை நீ பார்த்துக்கொள்னு பக்கத்தில் இருந்த பாதுகாவல் என்று சொல்லிட்டு விழுந்து சாகிறார் அந்த நாயன்மார். நாம என்ன பண்ணுவோம்? இதை முட்டாள்தனம் சொல்லுவோம். முட்டாள்தனமோ புத்திசாலித்தனமோ நாமளா தான் என்ன பண்ணிருப்போம், அட என்னையே குத்திட்டு இவனை வெட்டுறா, முதல்ல இவனை சாவடினா அங்கேயே சாகடிச்சிருப்போம், சாகடிச்சு நாமளும் சுத்தம் அவனை சாகடிச்சிருப்போம். அதனாலதான் நம்ம பேரெல்லாம் வாழ்க்கையில இடம்பெறல, வரலாறு இடம்பெறல. அதனால்தான் நம்ம பேரெல்லாம் வரலாற்றில் இல்லை. ஆனா இவருடைய பெயர் வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிறது. அந்த நாயனார் இன்றும் வழிபடப்படுகிறார். திருக்கோயிலூரை ஆண்ட நாயனார், மூர்த்தி நாயனார்னு பேரு. இன்னமும் அவர் வரலாறு, உடலாலே அவர் இறந்தாலும் உணர்வாலே உயிராலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பெயராலே இன்னமும் அவர் பெயர் நிலை நின்று இருக்கிறது. காரணம் இன்டெகிரிட்டி. அவர் நம்பின ஒரு கருத்துக்காக வாழ்க்கையே இழந்தாலும் அந்த உணர்வை வாழ்ந்து பார்த்தார். அந்த உணர்வை இழக்கல. வாழ்க்கையே இழக்கும் போது கூட என்ன ஆகல, அவரு அந்த உணர்வை இழக்கல. அந்த டெப்த், இன்டெகிரிட்டி, அந்த உணர்வோடையே வாழ்ந்தார். அந்த உணர்வோடையே வாழுதல், அதுதான் ஒருமைத்தவம்னு சொல்றேன். எல்லா ஞானிகளுடைய வாழ்க்கை வரலாற்றுக்கும் அறிமுகம் கொடுக்கணும். இந்த வார்த்தை தான் சரியான அறிமுகம். வேற எந்த காமன் தீமும் உங்களால கண்டுபிடிக்க முடியாது. நித்யம் சரணம் கச்சாமி, தியானம் சரணம் கச்சாமி, ஆனந்தம் சரணம் கச்சாமி, நித்யானந்தம் சரணம் கச்சாமி.